அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வளர்பிறையில் சஷ்டியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை. இந்த திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முருகன் பெருவானா வருவார். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முருகனுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை டெய்லி 16 டைம் சொல்லுங்கள். எப்பப்பெல்லாம் சஷ்டி திதி வருதோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனுக்கு பாலாபிஷேக பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பக்கத்தில் முருகன் கோயில் இருந்ததுன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் கோயில் முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வரலாம், பழனி போயிட்டு வரலாம். இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் அதிகமாகும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்தமி திதி. இந்த வளர்பிறை சப்தமி திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சூரியன். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியனுடைய நமஸ்காரத்தை தினமும் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சூரியனுடைய கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூரியனார் அப்படிங்கிற கும்பகோணத்துக்கு பக்கத்தால் இருக்குது. சூரியனார் கோயில் இருக்குது. முடிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வருஷத்துக்கு ஒரு டைமோ வருஷத்துக்கு 2 டைமோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா டெய்லி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் சொல்லுங்கள். இது பண்ண கண்டிப்பாக பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும்.